ஒருத்தர் நம்ம நல்ல வழியில் கொண்டு வரதுக்காக தான். நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஆல்கஹாலை ஒருத்தர் வந்து விட்டுட்டு வெளியே வராருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு நீங்கள் பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஒரு பிரச்சனை அவர் குடிச்சிட்டு தான் இருந்தார். ஒரு வாரத்தில் அவர் பரவாயில்ல, அவர் ரெகுலராக ஆகிட்டாரு. இப்போ வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார். நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று குடிப்பழக்கத்தை மறப்பது எப்படி, மருந்துகள் மூலமாக சில கவுன்சிலிங்ஸ் மூலமாக எப்படி நம்ம அதை மறக்கிறது அப்படின்றத பற்றின விழிப்புணர்வு. இது ரெண்டுத்தில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் கேசஸ் வந்து ஒன்று தான் பாசிபிலிட்டி ஆகும். ஏன்னா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து பேஷண்ட்டே வந்து ரொம்ப வில்லிங்காக இருப்பாங்க, நிறுத்தணும் ஆனால் முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களும் உண்டு. நிறையா விதங்கள் இருக்கும் இதில் வந்து. இப்போ ஆல்கஹாலிசம்னே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதில் வந்து நம்ம ஒரு விஷயம் ஆல்கஹால் எடுக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்வைக்கு தெரியும். அதுலேயே நிறைய வகைகள் இருக்குது. ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்குது. அடிக்ஷன் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகுறோம் அப்படின்னா வந்து அது வந்து நார்மலாக அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழந்தைத்தனமாக இருக்கும். ஒரு குழந்தை எப்படி ஒரு பொம்மைக்காக வந்து ஆசைப்படுமோ அந்த மாதிரி அது இருக்கோ இல்லையோ அது இருக்கணும் டேபிள் மேலே அப்படின்ற மாதிரின்றது தான் அடிக்ஷன். இதே ஆல்கஹால் வந்து நம்ம யூஸ்டு சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஆல்கஹால் யூஸ் பண்ணி உடல் பாதிப்பு வர்றது ஒரு விதம். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம அதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆல்கஹால் எடுக்கிறாங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கும். அது எப்படி அவங்க அதை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க, ஸோ பேஷண்ட் வந்து என்ன மனநிலையில் இருக்காங்க, இத்தனை விஷயங்கள் இருக்குது. சும்மா ஜஸ்ட் ஆல்கஹால் எடுக்கிறாங்க, நிறுத்துறதுக்கு மருந்து இருக்கா அப்படி பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. அப்படி கூட அந்த மாதிரி பண்ண முடியாது. நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. நம்ம தெரியாமல் கூட ஒருத்தவங்களுக்கு ஒரு எதுலையாவது நமக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கூட அதை கூட நம்ம வந்து பக்குவமாக பேஷண்ட்டோட உடல்நிலை எப்படி இருக்குது, பேஷண்ட் என்ன மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு கொடுக்கணும். எனிவே ஹோமியோபதி சைடு எஃபெக்ட் இல்லைன்னாலும் இது எல்லாமே முறைப்படி நடக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையாக நம்ம மருத்துவமனை இருக்குது. பக்க விளைவுகளோ பத்தியமோ எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நான் இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு வீடியோ என்னென்னா, ஒரு அம்மா அவங்களுடைய கணவருக்காக கேட்டிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் டெய்லி மார்னிங் டு நைட்டு சாப்பாடு மாதிரி அவங்க வந்து 3 வேளையும் வந்து ட்ரிங்க் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்களாம். அப்போ எப்படியாவது வந்து அந்த அவர்ஷன், அதாவது அந்த வெறுப்பை தான் நம்ம கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். அதுலேயுமே நிறையா வந்து எடுத்த உடனே வந்து ஒரே நாளில் வந்து எதையுமே நம்ம செய்ய முடியாது. அதுவும் குடிப்பழக்கம் அப்படின்றப்ப வந்து அதை நம்ம கொஞ்சம் ரொம்ப டேக்கிள் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதில் வந்து நம்ம மருந்துகள் கொடுக்கும்போதே பேஷண்ட்ஸ்க்கு சில சிம்டம்ஸ் சில நேரத்தில் சில பேஷண்ட்ஸ்க்கு வரலாம், சில பேஷண்ட்ஸ்க்கு வராமலும் ரொம்பவே நல்லவே குணமாயிட்டும் வரலாம். அந்த மாதிரி இவங்க வந்து இப்போ நம்ம ஹோமியோபதி மருந்துகளை நீரில் கூட கலந்து கொடுக்கும்போது தெரியாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க நான் சொன்ன குறிப்புகளை பயன்படுத்தி அதில் கலந்து கொடுத்து நவ் ஹீ இஸ் பெட்டர், அந்த ஒரு அவர்ஷன் வந்துடுச்சு அப்படின்றது வந்து எனக்கு கேட்டதுனால அந்த வீடியோ நான் அவங்கக்கிட்ட அவங்க வீட்டில் இருந்தே தான் பேசி அந்த பதிவு கொடுத்தாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி அந்த ஆல்கஹால் வந்து நம்ம எடுக்கும் பொழுது என்ன ஆகுன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். முதல்ல லிவர் பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு பொதுவாக தெரிஞ்ச ஒரு உண்மை. அதை தவிர்த்து நமக்கு எல்லாமே பாதிப்புகள் கொடுக்கும். நம்ம ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்கள கவனிக்கும் போது தெரியும், அவங்களுக்குள்ளவே வந்து என்ன சொல்கிறது, ஒரு காம்ப்ளெக்ஸ். அது வந்து ஏதோ ஒரு சப்போர்ட், ஒரு என்ன சொல்கிறது, டிபெண்ட் ஆகணுன்றதுக்காக தான் போய் அதில் வந்து அவங்க வந்து அதை சார்ந்திருப்பாங்க. பட் அதனால் அப்போ ஆல்கஹால் எடுக்கிறவங்கலாம் வீக் மைண்டடா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. பொதுவாக வந்து இது மெடிக்கலி, அதாவது சைக்காட்ரிக்கலின்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஹோமியோபதி மூலமாக பார்க்கும்போது மனசை வைத்து தான் பார்ப்போம். அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி நம்ம கவனம் கொடுக்கும் பொழுது அப்போ ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு மனநிலை இருக்கும். பேஷண்ட் ஆல்கஹாலிசம்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் மைண்ட் கேட்காம கொடுக்க மாட்டோம் மருந்து. எப்படி பேஷண்ட் இருக்காங்க, என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, ஒருத்தர் வந்து ஆல்கஹால் எடுக்கிறாங்கன்னா ஒன்று ஹாப்பி மூட் ஆர் சேட் மூட், இல்லை ரெண்டுத்துக்கும் இடையில இருப்பாங்க, என்ன கண்டிஷன், ஏதாவது விரக்திகளா, அதெல்லாமே நம்ம கேட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் இல்லை டயபெட்டிஸ் இருக்கட்டும், வேறு ஏதாவது வியாதிகளுக்காக மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்காங்களா, அதையும் நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஸ்ட்ரெஸ் லெவலில் வந்து நம்ம அதுக்கான மருந்துகளும் வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் ஆல்கஹால் எடுக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு இந்த டென்ஷன்னால தான் நான் எடுக்கிறேன், அது குறையுமா அப்படின்னா அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கான மருந்துகள் நம்மகிட்ட இருக்கும். அந்த கொடுத்து நம்ம ஆல்கஹாலில் வந்து அப்படியே அவங்கள வந்து நல்லா கவுன்சிலிங் பண்ணி அவங்க தானாகவே விட வைக்கலாம்.
அதே மாதிரி வித்ட்ராவல் சிம்டம் வந்துடும், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அதை விடுறதுக்கு அதனால தான் மேடம் பயமாக இருக்குது அப்படின்னு. வித்ட்ராவல் சிம்டம்னா விட்ட பிறகு அவங்களுக்கு என்ன ஆகும்னா கை நடுக்கம் வருது, இந்த மாதிரி வாமிட்டிங் வருது, ஆல்கஹால் எடுக்காமல் ஒரு மாதிரி மயக்கம் வருது, படப்படப்பு வருது. ஸோ இது எல்லாமே வயிறு வலிக்குது, இதெல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம அதை மருந்து வந்து அந்த வித்ட்ராவல் சிம்டம்க்கு தனியாக இருக்கும், அதை நீங்கள் அந்த டைமில் போட்டு காம் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும், ஆல்கஹால் எடுக்கணும்னு தோணுதுன்னா அப்போ வேற என்ன நீங்கள் சாப்பிட்லாம், வேற எப்படி நீங்கள் அதை டைவர்ட் பண்ணணும், அந்த நிறைய கிளாஸஸ்லாம் நினைப்போம். நீங்கள் வர முடியலன்னா கூட வீடியோ கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தெரியாமல் கொடுக்கும்போது வாட்டர்ஸில் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு சில உணவுகள் நான் சொல்லுவேன், அதில் நீங்கள் கலந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஒருத்தரை நம்ம நல்ல வழியில கொண்டு வரதுக்காக தான். நம்ம வந்து என்ன சொல்றது, ஆல்கஹாலை ஒருத்தர் வந்து விட்டுட்டு வெளியே வராருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு நீங்க பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம அதை தெரியாம கொடுக்குறோம். ஸோ தெரியாம கொடுக்கறதுக்கான காரணத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். மற்றபடி இது ஒரு வியாதி கிடையாது. இது வந்து நான் ஒரு 2 விதமா உங்ககிட்ட சொன்னேன். அடிக்ஷன் ஒன்று, இதனால பாதிக்கக்கூடிய உறுப்புகள், கணையம்ல இருந்து கல்லீரல் வரைக்கும் எல்லாமே பாதிக்கும். குடல் அல்சர் வந்து நம்மளுடைய நுரையீரல் வரைக்கும் எல்லா பாதிப்புகளும் இது கொடுக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் தக்க வைத்துக்கிட்டு இதுலேருந்து விடுபட்டு வரணும் அப்படின்னா ஹோமியோபதி மருந்துகளை எடுக்கலாம். எடுத்தால் கண்டிப்பாக அந்த மருந்துகள் வந்து உங்களுக்கு அந்த வித்ட்ராவல் சிம்டமும் வராமல், அப்படி வந்ததுனாலும் அதை குணப்படுத்தி அந்த அவர்ஷனை கம்மி பண்ணணும். அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஒரு வெறுப்பு வரும், ஆல்கஹால் எடுத்த பிறகு வாந்தி வரும், அப்புறமா நம்ம எதுக்கு ஆல்கஹால் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி விதத்தில் தான் இது கம்மியாகும். ஏன்னா வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படி குறையும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு அவர்ஷன் வந்து பேஷண்ட் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பதிவை பாருங்கள், உங்களுக்கு அதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. வணக்கம்மா, ஜெயந்தி சசிகுமார் அவர்களுக்கு வணக்கம். நான் வந்து அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன். உங்கள்கிட்ட நான் வந்து நியூராலஜி அப்ராப்ளத்துக்கு மருந்து எடுத்துருந்தேன். எனக்கு இப்போ பரவாயில்ல. என் கணவர் வந்து கொண்டு ஒரு 10 வருஷமாக குடிப்பழக்கத்துக்கு ஆளாக இருந்தார். உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் அதுக்கு மருந்து கொடுத்தீங்க. 20 நாளும் கொடுத்தோம், அவர் குடிச்சிட்டு தான் இருந்தார். ஒரு வாரத்தில் அவர் பரவாயில்ல, அவர் ரெகுலராக ஆயிட்டார். இப்போ ரொம்ப நல்லா இருக்காரு. ரொம்ப நன்றி டாக்டர் உங்களுக்கு. இந்த பதிவில் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறதுனாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஹாப்பினஸ் வந்து அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. டெய்லி அடுத்து 3 வேளையும் ட்ரிங்க் பண்ணுறவங்க வந்து ஒரு 2-3 நாள் குடிக்கலன்னா கூட அதை வந்து உணர்ந்தாதான் தெரியும். அது மாதிரி அவங்களுக்கு அந்த ஃபீல் இருந்ததுனால தான் நான் 1 மந்த் கண்டினியூஸாக எடுக்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களோட பதிவு கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்துருப்பீங்க. இது குறித்து நிறைய இருக்குது. ஆக்சுவலி இது வந்து நம்ம நிறைய நோய்களை பற்றி பேசியிருக்கோம். குறைகள், நிறைகள், அறிகுறிகள், அது மாதிரி நம்ம பேசும்போது ஆல்கஹாலிசம்ன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நோய் கிடையாது. அது வந்து ஒரு அடிக்ஷன், அந்த மாதிரி தான். அதை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு மருத்துவ முறைகளும் சரி, உணவு முறைகளும் சரி, நான் கொடுக்கக்கூடிய மெத்தட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேஷண்ட்டு கூட வரணும்னு தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஒத்துழைப்பு கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணால் நீங்கள் அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். இது போன்ற நிறைய தகவலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு நிறைய தகவல்கள் அடிக்கடி வந்து சேரும். நன்றி.